மகரிஷிடா நாங்க அசைவம் சாப்பிடவே மாட்டோம். சைவம் தான். நீ சைவம் எனக்கு தெரியும். அவர் அசைவம் யாரு பாத்துட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாத்தையும் சாப்பிட்டு சரிப்பா நல்லா சௌகரியமா இருக்கிறோம். சரிப்பா நீ அடிக்கடி வந்து பாத்துட்டு போ. இல்ல நான் முழுத்து வந்து பாக்குறேன். சொல்லுங்க. திருமணம் விட்டது. இந்த நேரத்தில் ஒன்று எடுத்து உரைக்கிறேன். என்ன முதலே ஜமதக்கிலாக நான் தபாதமல அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்திலே ஓடி வந்தாலே உன்னோட தங்கை சாமண்டி ஓடி வந்து அவளை சந்திக்க நினைத்தாள். அவள் கழுத்தை மாலை கொடுத்தேன். மாலை சென்று கொண்டு கண்களை பறிமாவிட்டது. அந்த உண்மையை உன்னிடத்தில் உணர்த்தவுடனே உண்மைதானே சுவாமி தங்கையாக விட்டவள் கல்லாக மாறிவிட்டாள். அப்படி சாமண்டி கல்லாக மாறிய இடம் என்று முதல் கல் வாசல் என்று பெயர் விளங்கட்டும். அது மட்டும் கிடையாது. அடுத்தது சாமண்டியாக விட்டவள் இப்போது எங்கே இருக்கிறது தெரியுமா? எங்கே? மைசூர் என்ற இடத்திலே மலை மீது உச்சியிலே அவள் சாமண்டியாக அமர்ந்து இனி வருகின்ற பக்தர்களுக்கு அவள் இன்று முதல் சாமுண்டீஸ்வரியாக இருந்து அவள் காட்சி அளிக்க வேண்டும். சாமுண்டி கல்லா போன ஒரு காலத்துல மைசூர் என்கின்ற மாநகரத்திலே காட்சி கொண்ட ஒரு காலத்தில் இன்று முதல் சாமுண்டீஸ்வரி என்ற பெயரை முன்னதாக பின்பதாக வைத்து அவளுக்கு சாமுண்டீஸ்வரி என்று அப்படி சொல்றீங்க. அது மட்டும் கிடையாது. என்னை உன்னுடைய தந்தையின் படைகளும் என்னுடைய படைகளும் சென்று சந்தித்த இடத்திற்கு இன்று முதல் சந்த வாசல் அது மட்டும் கிடையாது. உன்னுடைய தந்தையை நம்ம சந்தித்து ஒருவரை நம்ம இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். இந்த இடம் என்று முதல் ஒன்றாக சேர்ந்து இருந்த காரணத்தினாலே இன்று முதல் இந்த சேத்திரத்துக்கு படைவேடி என்று ஆகட்டும். அது மட்டும் கிடையாது. போய் வந்தாய் உன்னோட மனது ஏழைகளுக்கு திருமணம் செய்து வச்சிருக்கேன். ஒரே வல்லாமல் சீரும் சிறப்போடு சீக்கிரம் வந்து கஷ்டப்பட்டு உண்மை இனிமேல் இதுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்